மகாபிரிவாசனம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு ராஜ்ய பரிபாலனம் எப்படி அழகாக மகாராஜ்ஞியாக ஆட்சி செய்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அவளை அயோனி யோனி நிலையா என்று அற்புதமாக சொன்னார்கள் இல்லையா. அடுத்ததாக வரக்கூடிய இன்னும் ஒரு நாமம், இத்தனைதான் பொருள் என்று சொல்ல முடியாதாம், கோடிக்கணக்கான பொருள் சொல்ல முடியுமா. ஏனென்றால் இந்த வாக்கை கொடுத்தவளை அவள் தானே. அப்படி என்றால் அந்த வார்த்தைகளுக்குள் தான் எத்தனை பொருள் இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அழகான நாமம் ஓம் கூடஸ்தாயை நமஹ. ஓம் கூடஸ்தாயை நமஹ. இதில் ஸ்தா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், முதல்ல பார்த்துருக்கிறது நன்கு அமர்ந்திருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 எழுத்துங்க. அந்த 2 எழுத்துக்குள் எத்தனை பொருளோ அத்தனை பொருளாம். முதல்ல ஒன்று பார்க்குறோம், என்ன அப்படின்னா கூடம் அப்படிங்கிறது பொய்யானது, ஏமாற்றும் சக்தி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இந்த ஆத்மாவை சுற்றி மறைத்து பொய்யான உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்று வித்தையை வைத்து கொண்டிருக்கிறாள் இந்த அம்பிகை. நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இப்படித்தான் ஒரு ஏமாற்று வித்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஏமாற்று வித்தைக்குள் யார் இருக்கிறார் என்றால் அவள் தான் அமர்ந்திருக்கிறார். இந்த ஏமாற்று வித்தைக்குள் சாட்சாத் ஆத்மாவை தான் இருக்கிறது. அப்படி அந்த கூடத்துக்குள் அமர்ந்திருப்பதால் இவள் கூடஸ்தா, அதாவது ஆத்மஸ்வரூபிணியாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு. சரி, இப்ப இந்த ஏமாற்று வித்தைன்னு சொன்னோம் இல்லையா. அப்படின்னு சொன்னோடனே என்ன நமக்கு ஞாபகம் வரும்? மாயை அப்படின்னு வரும் இல்லையா. அப்ப அந்த மாயா ஸ்வரூபிணியாக அவள் இருக்கிறாள். இன்னொன்னு கூடம் அப்படிங்கிறது இன்னும் அற்புதமான ஒரு நாமத்தை பொருள் சொல்றாங்க. கொல்லர்கள் பட்டறையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கல் வச்சிருப்பாங்க. அந்த கல் மேலத்தான் உலோகத்தை வச்சு அவங்க தட்டி தட்டி அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லுக்கு கூடம்னு பேராம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் எவ்வளவுதான் நம்ம அடிச்சாலும் அந்த கல்லினுடைய அமைப்பு மாறுமா அப்படின்னா மாறாது. அதன் மேல இருக்கக்கூடிய அந்த உலோகத்தின் வடிவம் தான் மாறுமா. அப்ப என்ன அப்படின்னா, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அவள் இருக்கிறாள். ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? இந்த ஆத்மாக்களை இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி செய்து காண்பிக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மாற்றத்திற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய கல்லாக இருக்கிறாள். அதனால்தான் விஸ்வ பிரமணகாரிணி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவளை சுற்றி இருக்கும் உலகம் மட்டும் என்னென்னவோ வடிவங்கள் எடுக்கின்றன. ஆனால் இந்த அம்பாள் எந்த மாற்றமும் இல்லாமல் நிலைத்து நிற்கிறாள் அப்படின்னு. அடுத்தது இந்த கூட்டம் அப்படின்னா ஒரு 4-5 பொருள் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அத்தனைக்கும் சேர்த்து ஒரு நாமத்தை சொல்லலாம். மலைன்னு சொல்லுவாங்க, சிகரம், வீடு, யந்திரம் அப்படின்னு சொல்றது. இப்போ சாட்சாத் ஸ்ரீநகரம் தானே அவளுடைய கிரகமாக இருக்கிறது. அப்போ சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா அப்படின்னு பார்த்தோம், ஸ்ரீமன் நகர நாயிகா அப்படின்னு மலையுச்சியில் அவள் இருப்பவளாக இருக்கிறாள். அடுத்தது ஸ்ரீசக்கரம், இது ஒரு யந்திரம். ஆக இந்த அனைத்தும் சேர்ந்தால் இங்கே ஒரு கூட்டம்னு வருது. அடுத்தது கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 கூடங்கள் அதில் சொல்லிட்டு அதில் இருக்கான்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அடுத்தது திரிகோணம், ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள திரிகோணத்தில் நிலைத்திருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாயையின் ரூபமாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இதுல சொல்லும் பொழுது தேவி மகாத்மியத்துல யா தேவி சர்வபூதேஷு பிராந்தி ரூபேன சம்ஸ்திதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயையை சொல்கிறார்கள். அடுத்தது இந்த கூட்டஸ்தம் அப்படிங்கிறதுக்கு அழகா பகவத்கீதையிலும் பகவான் கிருஷ்ணர் பக்தி யோகத்தில் சொல்றார், யார் ஒருவர் என்னையே இந்த ஆத்மாவாக பார்த்து தியானம் செய்கிறானோ அவன் என்னை அடைகிறான். எப்படி என்னை தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் அவர் அழகா சொல்றாரு. ஏ அக்ஷரம் அனிதேர்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே அப்படின்னு சொல்றார். அதாவது ஏ தூ அக்ஷரம், இந்த அக்ஷரமாக இருக்கக்கூடியது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எல்லைக்குள் வரையறுக்க முடியாததாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது எப்படி இருக்கு அப்படின்னா அவ்யக்தமாக இருக்கிறது. இந்த எல்லைக்குள் வரையறுக்க முடியாதுதான் அனிர்தேசியம் அப்படின்னு சொல்றாங்க. வரையறுக்க முடிஞ்சிச்சா? முடியல. இப்ப பார்க்க முடியுது அப்படின்னா கண்ணுக்கே புலப்படாது, அவ்யக்தமாக இருக்கிறது. அடுத்தது பர்யுபாசதை, எவன் என்னை உபாசனை செய்கிறானோ. அடுத்தது சர்வத்ரகம், எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அச்சிஞ்ச அப்படின்னு சொல்ற, நினைத்து பார்க்க முடியாத கூட்டஸ்தம், ஒரு மாற்றமே இல்லாததான
சொல்லிட்டு அடுத்தது அச்சலேம் அப்படின்னு சொல்ற, நகராதது, துருவம், எப்பொழுதும் இருப்பது. இப்படி யார் என்னை தியானம் செய்து கொண்டு வருகிறானோ அவன் வாஸ்தவத்தில் என்னையே அடைகிறான்னு சொல்றாங்க. ஆக கூட்டஸ்தம் அப்படிங்கிறது மாற்றம் இல்லாததாக மூல ஆதாரமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்வதுதான் இந்த கூட்டஸ்தா. மகாபெரியவா சரணம்.